வணக்கம். அன்றாட வாழ்வில் நகைச்சுவைங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஆக்சுவலாக நகைச்சுவைகளுக்காக நாம் தேடி போக வேண்டாம். அவைகள் நாம் இருக்கும் இடத்தை நோக்கி வருகிறது. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இன்றைக்கி நடந்த ஒரு உதாரணத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நார்மலாக எங்கள் ஃப்ளாட்டில் கேட்டில் ஃப்ளாட்டு பேர் சாந்தி அப்பார்ட்மெண்ட்ஸ்னு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே ஒருத்தர் அவங்க ஃப்ளாட்டு காலியாக இருக்கிறதுனால டு லெட்டுன்னு போட்டு ஃபோன் நம்பர் எழுதியிருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து வாக்கிங் போயிட்டுருந்தேன் என்கிட்ட இந்த ஃப்ளாட்டை பற்றி விசாரித்தார். அவர்கிட்ட பேசிவிட்டு எல்லாம் சொல்லிவிட்டு வந்தேன். இன்றைக்கி நான் வாக்கிங் போகும்போது ஒரு பையன் இந்த கேட் வரைக்கும் போயிட்டு திரும்புவேன். கேட் வரைக்கும் போனபோது ஒரு பையன் வந்து பைக்கை நிறுத்திட்டு அந்த போர்டுக்கிட்ட பார்த்துட்டு இருந்தார். சரி, வீடு பக்கம் தான் வந்திருக்காருன்னு நினச்சிட்டு நான் வந்து பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஜங்க் கால் வந்து இந்த ஜங்க் கால் வந்த உடனே நார்மலாக நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா ஏர்டெல்லில் சஸ்பெக்டட் ஸ்பேம்னு வரும். அதனால அதை டிக்ளைன் பண்ணிவிட்டு மறுபடியும் வாக்கிங்கை தொடர்ந்தேன். அந்த பையன் அதுக்குள்ளே அந்த 2 பிளாக்குக்கு நடுவில் வந்து நின்றுட்டு எதையோ தேடிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நான் அப்போ மறுபடியும் ஒரு ஜங்க் கால் வந்து என்னடா அதே நம்பர்லேருந்து மறுபடியும் வருதுன்னு அதை அட்டன் பண்ணேன். ஹலோ அப்படின்னேன். உடனே அவர், நான் தான் சார் உங்கள் பின்னாடி தான் நிற்கிறேன், கொரியருக்காக வந்திருக்கேன் அப்படின்னார். திரும்பி பார்த்தா அந்த பையன் என்ன தான் தேடிட்டு வந்திருக்கார். அப்புறம் வந்து கொரியர் கொடுத்தேன். இந்த நகைச்சுவையை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ.